7.5 நீட் இருக்கனால மக்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறவங்க படிக்க முடியாது. 7.5 உள்ஒதுக்கீடு இந்திய துணைக்கண்டத்துல எந்த மாநிலத்திலும் இது இல்ல. இந்த மாதிரி உள் ஒதுக்கீடு கொண்டு வர கிடையாது. ஏன்னா அது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, அம்மையார் அவர்கள் இருக்கும் பொழுது 2017 முதல் முறையாக நீட் கொண்டு வரப்பட்டது. 16 வந்து ஒரு வருஷம் போய் மேல்முறையீடு கேட்டாங்க. நீங்க எடுத்தோடனே வந்து நீட் கொண்டு வரேன்னு சொன்னீங்கன்னா எங்களுடைய மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள் வந்து எப்படி உடனடியாக ப்ரிப்பேர் ஆக முடியும், ஒரு வருஷம் விலக்கு பெற வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு வாங்கிட்டாங்க. அடுத்து 2017 அம்மையாரும் இல்ல தவறிட்டாங்க. 2016 சொல்லும் போதே கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு தான் விலக்கு, இதுக்கப்புறம் விலக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன் அன்னைக்கு அழுத்த திருத்தமா சொன்னாங்க. ஆமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணா 2017 வந்து இவர் டேக் ஓவர் பண்ணாரு. அப்ப வந்து நீட் விலக்க முடியாது. இந்திய அரசாங்கத்துல அனைத்து மாநிலங்களையும் முழுமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட சூழ்நிலையில சரி இதுக்கு என்ன ஒரு மாற்று சிந்தனை செயல்படுத்த முடியலாம்னு சொல்லும் போது, ஏன் இப்ப படிச்சு பணம் இருக்கிறவங்க பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க 1 லட்சம் 2 லட்சம் கட்டி வெளியே 1 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணி கூட அரசாங்க மருத்துவக் கல்லூரிகளுக்கு அரசு சீட்டுக்கு போயிடலாம், மருத்துவ சீட்டு.